பிரைஸ் தி லார்ட். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேங்கிறாரு. ஆபத்துல தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸே பார்க்க முடியும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரு? ஆபத்துல கூட உதவி செய்யறவங்க, ஆபத்துல கூட நிற்பவங்க. உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, கூட நிற்பாங்க, ஒரு துணையா நிற்பாங்க, நான் இருப்பேன்ட்டு. சில மனிதர்கள் மாறிடலாம், சில உறவுகள் கூட ஆபத்துல மாறிடலாம், விலகிடலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். எந்த ஆபத்தா இருந்தாலும் சரி, எந்த உபத்திரவத்துல இருந்தாலும் சரி, அந்த நேரத்துல ஆண்டவரே இயேசுவேன்னு நீங்க கூப்பிடுங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கடல்ல ஆழத்துல விழுந்தாலும் சரி, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அங்க ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்கு திறந்து உங்க கைகளை பிடித்தவர் தூக்கி வெளியே கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறீங்க? சில சூழ்நிலை நமக்கு பயங்கர ஆபத்தா இருக்கும், நினைத்து பார்க்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தா இருக்கும், நெருக்கமா இருக்கும். ஆண்டவரை நோக்கி பாருங்க, இயேசுவேன்னு நீங்க கூப்பிடுங்க. யாரா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமா இந்த ஆபத்துல உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு. அது அவர் ஜாதியை பார்க்க மாட்டார், மதத்தை பார்க்க மாட்டார், அழகை பார்க்க மாட்டார். அதற்கும் மேற்பட்ட ஒரு தேவன் ஓடி வந்து உதவி செய்கிற தகப்பன். எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த நெருக்கமா இருந்தாலும் சரி, எந்த பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, எந்த மரண போராட்டமா இருந்தாலும் சரி, அந்த ஆபத்துல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வேன் கூப்பிடு சொல்றாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் நினைக்கிறேன். ஆண்டவரே, தாவீது ராஜாவுடைய அநேக ஆபத்துக்களை நீங்க தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. அம்பா, நீங்க சொல்லியிருக்கீங்களே, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, இந்த வேலையில அப்பா ஆபத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் இயேசுவின் ரத்தம் அந்த வேலையில இறங்கட்டும், என்னை யாரும் வெளியே கொண்டு வர முடியாதேன்னு சொல்லி ஆண்டவரே, கண்கலங்கி நிற்கிற பிள்ளைகள் மேல இப்பொழுது உங்க வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, யோசேப்பு ஒரு பெரிய ஆபத்துக்குள்ள இருக்கும் பொழுதும் ஆண்டவரே, ஒரு பெரிய கிடங்குகள்ல தள்ளப்பட்டோம் ஆண்டவரே, அந்த இடத்துல அப்பா ஒரு தூதரை அனுப்பி ஆண்டவரை நீங்க வெளியே கைகளை தூக்கி ஆண்டவரை வெளியே கொண்டு வர செய்தீரே. அப்பா, இன்னைக்கு யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு ஆபத்துல இருந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்கள் மேல உங்க வல்லமை இறங்கட்டும். ஆண்டவருடைய தூதனை அனுப்புங்க, இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரை அவங்க பார்க்கணும். ஆண்டவரே, ஆண்டவரை உங்களை நோக்கி கூப்பிடுகிற முகங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, அந்த உதவி உடனே உங்களிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம், பரிசுத்த ரத்தத்தை ஊற்றுகிறோம், சிறையிருப்பின் கட்டுகளை அறுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க உதவி செய்கிற தேவன்கிறத கண்டுகொள்ளணும். ஆண்டவரே, தேவன் ஒருவரை புறம்பே தள்ளுவதில்லை. அப்பா, இந்த வேளையில உங்களை நோக்கி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருப்பேன். நீங்களே ஆண்டவரே, இந்த ஆபத்துல யாரெல்லாம் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவருடைய சிறையிருப்புகள் ஆபத்துகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நீங்க விடுவிக்கிறத பார்க்கணும். அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.